Sixth session. Sixth session. Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி என்னோடய ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதுவே என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நான் அதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங், வேக்சிங் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஹேர் ரிமூவல். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஷேவிங். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூ ஆல் நோ த்ரெட்டிங் பண்ணுறது, ஹைப்ரோவில் த்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸோட ரூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ப்ளக் பண்ணி எடுக்கிறது. அந்த மாதிரி நம்ம ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட ரூட்லேருந்து நம்ம ப்ளக் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சேக் ஆகிடும். அண்டு நம்மளோட ஃபேஸில் இருக்கிற க்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே கம்மியாயிடும். அந்த ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம்லாம் ஃபுல்லாக வீங்கிடும் அண்டு அலர்ஜி மாதிரி வந்துடும். ஒரு சில பேருக்குலாம் பிம்பிள்ஸ் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேக்சிங், த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஃபேஸ். வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் லேசர் ஹேர் ரிமூவல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ பக்கத்தில் லைக் சின்ன சின்ன கிளினிக்கில் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே செஷனில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகாது. 6 செஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர் செஷனுக்கு ஃபேஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5Kலேருந்து 10K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது கிளினிக்கை பொறுத்து அண்ட் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை பொறுத்து இருக்குது. அண்டு இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் யூ கேன் டூ இட். அண்ட் யா செஷனுக்கு 5 to 6Kனாக்கா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் அதிகம். ஸோ நம்மளுக்கு அது வேணாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷேவிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ரேசர் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணுறது. நம்ம நார்மலாக வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்குவீங்களா அந்த மாதிரி ஷேவிங் வந்து பண்ணுறது கிடையாது. இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே தனி ரேசர்ஸ் இருக்குது. இதில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டும் விழுகாது. அண்ட் பார்த்திங்கன்னா கார்மசி பிராண்ட். அண்ட் இதில் வந்து 3 ரேசர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காது பிளேடு, உங்களுக்கு ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஷேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசர் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானுமே வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது இந்த ரேசர் தான் ட்ரை பண்ணேன். இது ட்ரை பண்ணி தான் எனக்கு எந்த ஒரு கட்டும் விழலை, எந்த ஒரு ஸ்கின் கட் ஆகலை எதுவும். ஸோ அதனால் சொல்கிறேன். இதே ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேவ் பண்ணக்கூடாது. பிம்பிள்ஸ்லாம் பாடி வச்சு லைக் பிம்பிள்ஸ் வந்து மார்க் தான் இருக்குது, பிம்பிள்ஸ் ஆக்டிவ் பிம்பிள் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க பண்ணலாம். பட் ஆனால் ஆக்டிவ் பிம்பிள் இருந்துச்சுன்னா அது பக்கமே தொடாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பிளேட் அங்கே பட்டுட்டு பக்கத்தில் எதனா பட்டுச்சு அப்படின்னா பாக்டீரியானாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன். என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடாமல் இப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து பிம்பிள் மார்க் தான் இருக்குது, பார்த்தாவே தெரியும். அண்ட் ஹேர் வந்து நல்லாவே க்ரோ ஆகியிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா கார்மசி பிராண்டில் இருக்கிற ஃபேஷியல் ரேசரும் அண்ட் ஷேவிங் பாமும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா இந்த மாதிரி ஷேவிங் பாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து டவுன்வர்ட் மோஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு ஷேவ் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் ஸ்லாண்டிங்காக வச்சு பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து வீடியோவை ஸ்பீடாக வச்சுருக்கேன். ஆனால் நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை ஆகிடுச்சுன்னா ரீஅப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே இருக்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து இருக்கிறத விட ரொம்ப திக்காக வளருமா அண்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மந்த்தாக வந்து ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இருந்ததை விட அதிகமாக வளர்ந்ததில்ல. அண்டு என்னோடய ஹேர் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்லேருந்து தான் வந்து ஷேவ் பண்ணுறோம். ரூட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். நம்ம பேஸ்லேருந்து ஷேவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக க்ரோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகுமே தவிர அதை விட அதிகமாக வந்து வளராது. அண்டு எல்லாருக்குமே இருக்கிற பயம்தான். இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே பயப்பட்டேன். ஐயோ ஷேவ் பண்ணால் எங்கே அதிகமாக வளர்ந்துருமா, நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட்டேன். பட் ஒன்ஸ் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு.
அண்ட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து ஷேவ் பண்ணுவேன், அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேவ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பண்ண வேணாம். அது உங்களோட விஷ் தான். அண்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ப்ளைன் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு டேப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுக்கு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவுட்ரு எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதிலே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.